2026ஆம் ஆண்டு பிறந்த நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகள்ல உச்சகட்டத்தையும் எட்டியிருக்காங்க. வரக்கூடிய பொங்கலுக்கு முன்பாகவே அனைத்து கட்சிகளுமே தங்களது கூட்டணி பற்றி இறுதி முடிவையும் அறிவித்துவிட்டு அடுத்த கட்ட பணிகளுக்கு தாவ இருக்காங்க. அரசியல் கட்சிகள் அனைத்தும் விருப்ப மனுக்கள் பெற்ற நிலையில அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் தேர்வும் நடைபெற இருக்கு. அந்த வகையில தான் அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்தும் ஆலோசித்து முடிவெடுக்கப்படவும் இருக்கு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட இருக்காரு. அவரது முதுகுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி வேலையும் நடைபெறுவதாகவும் சொல்றாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிடாவிட்டால் தமிழக அரசியல் களம் ரணகளமாகும் சூழ்நிலை ஏற்படலாம். அதிர்ச்சி தரும் இந்த பின்னணி குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய நாட்களில் இருந்து பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டே வருகிறது. கட்சி தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே கொடிக்கம்பம் சரிந்து விழுந்து சகுன தடை ஏற்பட்டிருந்துச்சு. இதனைத் தொடர்ந்துதான் உச்சகட்டமாக கரூரில் நடைபெற்ற சாலை பேரணியில 41 பேர் பரிதாபமாக மரணம் தழுவிருந்தாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் தற்பொழுது சிபிஐ விசாரணையும் நடைபெற்று வருது. இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டு செயல்படாததுதான் என திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் திமுக தரப்புல தான் சதி வேலை செய்து இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, விஜய் ஆகியோரை கைது செய்யலாமா என ஆரம்ப காலகட்டத்தில் காவல்துறை ஆலோசனையும் செஞ்சிருந்தாங்க. ஆனா அவரை கைது செய்யாததால தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், அதுவே நடிகர் விஜய்க்கு மிகவும் சாதகமாகிவிடும் என்ற ஆலோசனையின் பேர்ல அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் சொல்கின்றார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது சிபிஐ விசாரணை உச்சகட்டத்தை தொட்டும் இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் உட்பட அனைவரிடமும் சிபிஐ விசாரணையும் நடத்தியிருக்காங்க. இந்த விசாரணையின் போது விஜய் கார் டிரைவர் அளித்த வாக்குமூலத்துல சில விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இது விஜய்க்கு எதிராக ஒரு புதிய சிக்கலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் விஜய் பிரச்சார வேன்ல இருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகள்ல விஜய்க்கு எதிராக பல தகவல்கள் அடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அடிப்படையில தான் கரூர் சம்பவம் வழக்கு தற்பொழுது விஜய்க்கு எதிராக பயணித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில வெகு விரைவிலேயே விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பும் காத்திருக்கு. அநேகமா பொங்கலுக்கு முன்பாகவே சம்மன் அனுப்பப்பட்டு விடும் என தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் விஜயிடம் விசாரணை நடத்தி முடித்த பிறகு சிபிஐ தனது அறிக்கையை வெளியிட காத்திருக்காங்க. விசாரணை முடிவில் விஜய்க்கு எதிராக திரும்புமானால் உடனடியாக அறிக்கையை சமர்ப்பித்து சம்பந்தப்பட்டவர்களை வேகமாக கைது செய்ய வேண்டும் என முடிவெடுத்ததாகவும் சொல்கின்றார்கள். இது தொடர்பான வழக்கு விசாரணையையும் உடனடியாக முடித்துவிட வேண்டும் என்கின்ற திட்டமும் இருப்பதாகவும் தெரிகிறது. அந்த வகையில தான் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இவங்க 3 பேரும் கைது செய்யப்படும் சூழ்நிலை உருவாகலாம் என தெரிய வந்திருக்கு. இந்த சூழ்நிலை உருவானால் நடிகர் விஜய் தேர்தல் களத்தில் போட்டியிடுவது கேள்விக்குறியாகும் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தமிழக காவல்துறையை பொறுத்த மட்டில சிபிஐ விசாரணை முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை முடிவு வெளியானதும் தமிழக காவல்துறை இது குறித்து உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையை நடிகர் விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது தெரியாமலே இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் சிபிஐ விசாரணையை பொறுத்த வரையில தமிழக அரசு மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் உறுதி செய்யப்படவில்லை என்பது முக்கிய தகவலாக பார்க்கப்படுது. சிபிஐ விசாரணையின் போது பரப்புரை கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது ஏன்? அவர் தாமதமாக வருவதாக இருந்தால் அதற்கு காரணம் என்ன? தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு? பொதுமக்களுக்கு என்ன வசதிகள் செய்து தரப்பட்டிருந்துச்சு? கூட்ட அனுமதி எப்படி பெறப்பட்டது? அந்த அனுமதியின்படி கூட்டம் நடைபெற்றதா?
கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்பது போன்ற பல கேள்விகளுக்கு தாவேகா சார்பில் சரியான பதில்கள் அளிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டு இருக்கு. எனவே எந்த நேரமும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை விஜய்க்கு எதிராகவே முடியும் என டெல்லி வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்கு. இதனை தொடர்ந்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமிழக வெற்றி கழகம் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. ஒருவேளை தீர்ப்பு எதிராக வருமானால் மேல்முறையீடு செய்யும் திட்டம் இருப்பதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதுவாக இருந்தாலும் சிபிஐ விசாரணை என்பது மிக விரைவாக முடிக்கப்பட்டு அதன் அறிக்கை வெளியிடப்படும் என்பது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.